ஓம் சாந்தி. நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நாம் ஞானம் நிறைந்த ஆத்மா. நாம் மன்மனா பவ நிலையில் நிலைத்திருக்கும் ஆத்மா. நாம் தூய்மையாகாமல் திரும்ப செல்ல முடியாது. எனவே தந்தையின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்கின்றோம் மற்றும் இயற்கையாக நாம் தூய்மையாக ஆகின்றோம். நாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் இறக்கின்றோம். தந்தை நமக்கு முதலிலேயே தேகத்தின் உணர்விலிருந்து விலகி செல்வதற்கான பயிற்சியை செய்விக்கின்றார். வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து கீழே இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்கு வந்திருக்கின்றோம். உண்மையில் நாம் அங்கு இருக்கக்கூடியவர்களாகவும் இப்போது அங்கேதான் நாம் திரும்பி செல்ல வேண்டும். நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். ஆத்மாதான் சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறது. சம்ஸ்காரம் அனைத்தும் ஆத்மாவில்தான் இருக்கின்றது. ஆத்மா சுதந்திரமானதாகும். தூய்மையாவதற்காக நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். நினைவு செய்து செய்து பாவங்கள் அழிந்து விடுகின்றன. நாம் நடந்து செல்லும் பொழுதும் கூட தந்தையின் நினைவில் இருக்கின்றோம். ஆதலால் நாம் தூய்மையாக ஆகின்றோம். நம்முடைய பேட்டரி சார்ஜ் செய்வதற்கான ஞானம் இப்போது ஒரு முறைதான் நமக்கு கிடைக்கின்றது. தந்தையை நினைவு செய்யும் பொழுது நாம் சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடுகிறது. தந்தை வந்து அனைவருடைய பேட்டரியையும் சார்ஜ் செய்து விடுகிறார். தந்தை வந்து நமக்கு சரியான ஞானத்தை கொடுக்கின்றார். பிரம்மாவின் இரவு என்றால் பிராமணர்களின் இரவாகும். பிரம்மாவின் பகல் என்றால் பிராமணர்களுக்கும் பகலாகும். இப்போது நாம் எல்லையற்ற பகலுக்கு செல்கின்றோம். நம்முடைய புத்தி இப்போது எல்லையற்றதில் சென்று விடுகின்றது. 84 பிறவிகளில்
கணக்கு வழக்கு என்ன இருக்கிறது, அது இப்போது முடிகிறது. நாம் வந்திருப்பது நம்முடைய வீட்டிற்கு செல்வதற்காகத்தான். வீட்டிற்கு எப்படி செல்வது என்ற ஞானம் இப்போதுதான் நமக்கு கிடைக்கின்றது. இது நமது கடைசி பிறவியாகும். எல்லையற்ற தந்தைதான் வந்து புதிய உலகம், சொர்க்கத்தை படைக்கின்றார். மன்மனா பவ என்றும் கூறுகின்றார். இது நம்முடைய பாடசாலையாகும். தந்தை கல்பத்திற்கு முன்பு கூட இந்த ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆத்மாவின் ஜோதி ஒருபொழுதும் அணைவது கிடையாது. அது அழிவற்றதாகும். நாம் வந்திருப்பதே சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வதற்காகத்தான். நாம் ஜீவன் முக்திக்கு செல்வோம் என்று குஷியோடு செல்கின்றோம். தந்தை முயற்சி செய்வித்துக் கொண்டே இருக்கின்றார். சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார். இப்போது நாம் மீண்டும் சத்தியுகத்தில் தேவி தேவதையாக ஆவதற்கு வந்திருக்கின்றோம். சத்தியுக தந்தை நமக்கு படிப்பிக்கின்றார். ஆசிரியராகவும் இருக்கின்றார். குருவாகவும் இருக்கின்றார். ஆகவே நமக்கு எவ்வளவு குஷி இருக்கின்றது. நாம் இப்போது ஒளியின் கிரீடமும் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் பெறுவதற்காக மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கல்பமும் நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்றோம். தந்தையின் அனைத்து குழந்தைகளும் சமமானவர்களே. அதில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நடிப்பு இருக்கின்றது. சிலர் நம்மை தினமும் இழிவு செய்கிறார்கள், கெடுதல் செய்கிறார்கள், அவதூறாக பேசுகிறார்கள். எனினும் அவர் பொருட்டு மனதில் வெறுப்பில்லாமல் அபகாரிக்கும் உபகாரம் நாம் செய்கின்றோம். நாம் தந்தையை 63 பிறவிகளாக இழிவு செய்திருந்தோம். இருப்பினும் தந்தை மங்களமான பார்வையிலேயே நம்மை பார்க்கின்றார். அவ்வாறே நாம் தந்தையை பின்பற்றுகின்றோம். அனைவர் மீதும் நன்மை செய்வதே ஞானம் நிறைந்த ஆத்மாவாகிய நம்முடைய பொருளாகும். இந்த சரீரம் என்ற ஆடையிலிருந்து பற்றை நீக்கி வாழ்ந்து கொண்டே நாம் இருக்கின்றோம். நாம் நம்முடைய அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்கின்றோம். இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கு நாம் படித்து உழைக்கின்றோம். தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்கின்றோம்.
எப்படி லட்சியம் இருக்கிறதோ, சுப வார்த்தைகள் இருக்கிறதோ, அதேபோல் நாம் முயற்சி செய்கின்றோம். நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா நாம். மன்மனோபவ நிலையில் நிலைத்திருந்து பிறரின் மனோபாவங்களை கண்டறியக்கூடிய ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.